ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது திருவசனம். உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். யோனா தீர்க்கதரிசி. யோனா சொல்கிறான், தேவ மனிதனாகிய யோனா சொல்கிறான், உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். எப்பொழுது சொல்கிறான் கொஞ்சம் தியானிப்பம் என்று சொன்னால், ஆண்டவரனோடு கூட இடைப்பட்டார். முதல் அதிகாரத்திலே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். யோனா, நீ எழுந்து புறப்பட்டு நீ நினிவேக்கு செல் என்று சொல்லுவது. அப்போல்லாம் போகலை. தேவ மனிதன், திறப்பில் நிற்கிற தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரன், நான் யார் என்பதை அறிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். அவன் கப்பலில் எதிர் திசையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து கப்பல் மாலுமிகள் கேட்டபோது, நான் ஒரு எபிரேயன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன் என்று சொல்லி தன்னை குறித்தும் தன்னை உண்டாக்கின தேவனை குறித்தும் திட்டமாய் பேசின தேவ மனிதன். அந்த மனிதன் சொல்கிறான், மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து இறைப்பைக்குள் இருந்து இறைவனை தேடுகிற தேவ மனிதன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். எப்பொழுது அவன் மனம் மாறி அவனை மாற்றும்படியாய் அவனுக்கு அன்று ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அவனை கப்பலிருந்து கடலில் விழச் செய்து அந்த தாழ்வான பகுதிக்குள்ளாய் கடலின் அடிவாரத்துக்குள்ளாய் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவன் அழைக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து அழைத்தாலும் தேவன் பதில் கொடுக்கிற தேவன். சிறைச்சாலை இருந்து பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், துதித்தார்கள். அங்கு பதில் வந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். செய்த காரியத்துக்கெல்லாம் நன்றி சொல்லி பாருங்கள். எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதெல்லாம் சொல்வதில்லை, அதெல்லாம் செய்வதில்லை. ஆனால் ஏன் இந்த யோனாவை மாத்திரம் ஆண்டவர் அனுப்புகிறார்? அவன் மேல் வைத்த திட்டம் அது. உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு உத்தரவாதி. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஜெப வீரர். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு எலியா. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பேதுரு. உங்களை கொண்டுதான் எஸ்தராய் தேசத்தில் ராஜாவை கொண்டு ராஜா சமூகத்தில் நின்ற எஸ்தரின் வார்த்தைக்கு பதில் கொடுத்த தெய்வம் உங்கள் வார்த்தைக்கும் பதில் கொடுக்க அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபியுங்கள். மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பும். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக திறப்பில் நில்லுங்கள். இவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் வருகிறேன் என்று சொல்லாதபடி இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் பலி செலுத்துவேன் என்றால் மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்து அழைக்கிறான். கடல் பாசியின் தலையில் சுற்றினது, கடல் அலைகளெல்லாம் புரண்டு போனது. ஆண்டவரே, மூச்சு திணறுகிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. ஆம், கடன் பாரத்தினால் வேதனை நிமித்தம் என்னால் தாங்க முடியாத துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நிற்கின்றீர்களோ? வேதம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் யோனா புத்தகத்தில், பொருத்தனையோடு ஜெபித்தானாம். பலி செலுத்தின மாத்திரமல்ல, பொருத்தனையோடு ஜெபித்தானாம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான தம்பி வந்து இவ்விதமாய் சொன்னார், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார், என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னார். ஊழியத்திற்கு என் தாய் தகப்பன் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் மரண படுக்கையிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அருமையான தம்பி வடநாட்டிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மிஷினரியாய் தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை சுமக்கின்ற ஒரு பாத்திரமாய் மாறியிருக்கிறார். அவர் சொன்னார், அண்ணன், என்னத்தான் ஆண்டவர் யோனாவை அனுப்புனது பாரு, என்னை அனுப்புகிறாரு. நான் எல்லாவற்றையும் விட்டு நான் ஆண்டவருக்காக பணி செய்ய போகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர், நீங்கள் இருந்த இடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் வாழும். உங்கள் குடும்பம், நிந்தைகள், எல்லா அவமானங்கள் எல்லாம் மாறும். எனக்கு அருமையானவர்களே, எப்படி நினிவே ஜனங்கள் மனமாறினார்களோ, நினிவே ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதுபோல் உங்கள் குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்துரிக்கிறோம். பலி செலுத்துவேன் என்று சொல்லி யோனா நின்றது போல நாங்களும் நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை இது கேட்டுக் கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடப்பதாக. தகப்பனே, நினிவேயிலே அற்புதம் செய்தது போல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்து மகிழப்பணும். இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். God bless you.